தெரியுமா? உங்களை படி என்று சொல்லுவதற்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு மனிதனை, வெற்றியாளனை சந்தித்தேன் மலேசியாவில். அவன் பெயர் கணேசன். BMW வந்து இறங்கினான். ஒரு LIC ப்ரோக்ராமுக்கு போறேன், நம்லிஃபா. நான் பேசுவதற்கு முன்னால் அந்த இளைஞன் பேசினான். அவருடைய மாஸ்டர் வந்து இறங்கினார். அவர் மெர்சிடிஸ்ல வந்து இறங்கினார். அப்போ மெர்சிடிஸை விட BMW விலை உயர்ந்த கார் அவர் வாங்கியிருக்கார். முதலாளி கிட்ட இருந்து தொழிலாளி அதிகமான கார்ல வந்து இறங்குறான். அவர் ஓல்ட் மாடல் மெர்சிடிஸ் வச்சிருக்காரு, நியூ மாடல் வச்சிருக்கிறாரு, வந்து இறங்கினார். என் வெற்றியின் ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். 2 வரிகள் தான். அப்படியே சொன்னாரு. நான் சொன்னேன் இல்லையா, do not contact with me. என்னுடைய பேச்சோடு நீங்கள் கான்டாக்ட்ல இருக்காதீங்க. do connect yourself with my words. என்னுடைய வார்த்தைகளோடு உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் பேசுவது என்ன என்று உங்களுக்கு புரியும். சொன்ன 2 வார்த்தைகள் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னுடைய குருநாதர் கார்த்திக், அவர் எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். நான் அதை சரியாக செய்கிறேனா என்று ஒரு நாளும் நான் அவரை கண்காணிக்க விட்டதில்லை. அதை முடித்துவிட்டு அடுத்த பாடத்திற்காக அவரிடம் வந்து நிற்பேன். அவர் சொல்லி தருவார். அவர் கண்காணிக்காமலேயே வளர்ந்தவன் நான். அதனால் தான் அவரை விட கூடுதலான வண்டியில் வந்து இறங்கினேன்னு சொன்னான்பா. வாழ்க்கையில ஜெயிக்கிறது யார் தெரியுமா? வாட் நெக்ஸ்ட் கேட்கிறவன். துரோணாச்சாரியார் சொல்கிறார் ஜெயத்ரதனிடம், உங்களுக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிக்குமே. ஜெயத்ரதன் கேட்ட கேள்விக்கு துரோணர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மாம், இப்பொழுது நான் அவனை எதிர்த்து நிற்கிறேன், ஆனாலும் அவன் தான் இட்ஸ் a great student. ஏன்? நான் நல்லவன் இல்லையா? நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா? நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான். நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ அதை செயல்படுத்தி விடுவாய். ஆனால் அர்ஜுனன் நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் அது அவனுக்கு போதவே போதாது, வாட் நெக்ஸ்ட் என்று நிற்பான். அதனால் தான் அவன் எனக்கு நிரம்ப பிடித்தமானவனாக இருக்கிறான்னு சொன்னார். சார் என்ன சார் 3 யூனிட் கொடுக்குறீங்க, 2 கொடுங்க சார். ஒருத்தன் சொல்லுவான், சார் 3 சார் 4 முடிச்சுக்கிறோம் சார். முடிச்சுக்கலாம் சார், 4வது முடிச்சிருங்க சார், எக்ஸாமினேஷன் ரொம்ப கிட்ட வருது, ஹாலிடேஸ்லாம் வருது, யூனிட் முடிக்காம போறீங்க. ஏய் 3வதே புரியாம இருக்குது, இவன் 4வது கேட்கிறானே. நீ ஜெயத்ரதன், அவன் அர்ஜுனன். இவ்வளவுதான். வாட் நெக்ஸ்ட்? ஏன்னா லைஃப் இஸ் அவர்ஸ் செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கை. அவர்கள் நமக்கு உதவுகிறார்கள். அவர்களிடத்தில் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்னுடைய அம்மா சொன்னாங்க, கண்ணை 2 விட்டுட்டு உடம்பு உரிச்சு எடுத்துருங்க நாங்க என் டீச்சர் கிட்ட. எங்க அம்மாட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஏன் பிசாசா பேயா அம்மாவா நீ உடம்பு உரிச்சு எடுக்க சொல்ற, கண்ணை மட்டும் விட சொல்ற, அதையும் நோண்ட சொல்ல வேண்டியதானே. எங்க அம்மா சொன்னாங்க, படிக்கணும்ல, படிக்கணும். நான் யோசிச்சுட்டு கூட பார்க்க முடியாது குழந்தைகளை, நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த வளர்ச்சியை நான் யோசித்து கூட பார்க்க முடியாத குடும்ப சூழலில் பிறந்தவள் நான். படிச்சுட்டேன், அவ்வளவுதான். படிக்கிறது புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வாழ்க்கை வசப்பட்டது. படிக்கணும், படிக்கிறத புரிஞ்சுக்கணும், விடவே கூடாது. ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், வேறு ஏதோ பேசுகிறார், நான் வேறு ஏதோ புரிந்து கொள்கிறேன். நான் அப்படி ஒரு சின்ன பிளாஷை மட்டும் உங்களுக்கு முன்னால் அப்படி வீசுறேன். ஒரு சின்ன பிளாஷ் தான். உங்களுக்கு எல்லாம் ஒரு மந்திரம் தெரியுமா? புத்தம் சரணம் கச்சாமி. தெரியுமா? தெரியாது. அடுத்தது இப்பதானே சீன அதிபர் வேற வந்துட்டு போயிருக்கிறாரு, அது நமக்கு தெரியணுமா இல்லையா? புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சா, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. 3 சொல். பொருள் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் புரிஞ்சுக்கலீங்க. ஒரு பொருள் புரிகின்ற பொழுது வாழ்க்கையில் அப்படிதான் மனிதர்கள் ஜெயிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்படி ஜெயிக்கிறாங்க. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு 4 நிமிஷத்துல எக்ஸாம் முடிச்சாங்க. 4 நிமிஷம், 50க்கு 50 வாங்கலாம். 4 minutes பேசிக் தமிழ். எப்படிதான் 4 நிமிஷத்துல இப்படி முன்னால உட்காந்து எழுதுறாங்க? அவ என்ன தெரியுமா பண்ணா? இப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி வரைகிறா. அவளுக்கு பேசிக் தமிழ் ஜஸ்ட் எழுத்து மட்டும் தான் வரைகிறா. கொஸ்டின் ஃபுல்லா தமிழ்ல இருக்கு. நான் தமிழ்ல கொஸ்டின் இங்கிலீஷ்ல விளக்குறேன். விளக்கிட்டு இருக்கும் பொழுதே எழுதுறா. மேசிவ் கான்சென்ட்ரேஷன். உன்கிட்ட இருக்க அந்த பவர், ஆனா கான்சென்ட்ரேட் பண்றதே இல்லை. நாம இந்த மூளை இருக்குல்ல,
இதை ஃபுல்லா பயன்படுத்துறது இல்ல. கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்களேன். 3 நாள் நீங்க படித்து புரிந்து கொள்ள வேண்டியதை 20 நிமிஷத்துல படிச்சு புரிஞ்சுக்கலாம். கான்சன்ட்ரேஷன், இன்வால்வ்மெண்ட், கமிட்மெண்ட், லவ் த சப்ஜெக்ட். ரொம்ப விரும்புங்க, ஜெயிச்சிடலாம். ரொம்ப விரும்புங்க, ஜெயிச்சிடலாம். ஜெயிப்பதற்கு உங்களுடைய கமிட்மெண்ட் தான். பாருங்க, புத்தம் சரணம் கச்சாமினா என்ன அர்த்தம்? குரு. குருவை நம்பிதான் வந்து சேர்கிறோம். குரு சொல்லி தருகிறான், நான் உங்களை ரிலீஸ் பண்றேங்க. உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு பிளாக் இருந்தா நான் இதோ ரிலீஸ் பண்றேன், முடிந்தா என்னோட வாருங்கள். இது இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாதாங்க ஃபெயில் ஆக முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்க நீங்க எழுதிட்டு இருக்கிறது. இப்போ எனக்கு அனாட்டமி கொடுங்களேன், எனக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிற மொழியில கொடுங்களேன், எனக்கு ஒரு 15 நாள் கொடுங்க, நான் அனாட்டமியில் பாஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சுக்கிறது தாங்க நாங்க, மெமரி பவர் தானேங்க. இந்த மெமரி பவருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாம பல குப்பைகளை போடுகின்ற பொழுது ஜிபி பத்த மாட்டேங்க, பிளாக் ஆகுது. மறதியை போல் ஒரு மாமருந்து இல்லை. தேவையில்லாத குப்பைகளை மறந்து விடுங்கள், தேவையான விஷயங்களில் மட்டும் அலர்ட்டா இருங்க. ஈஸியா ஜெயிக்கலாம். புத்தம் சரணம் கச்சாமினா என்ன அர்த்தம்னா, புத்தனை நம்பி வருகிறோம், புத்தன் பேசுகிறான், புத்தனுடைய வழி நடக்கிறோம், புத்தனை பார்க்கிறோம், புத்தன் அந்த வழியில் இல்லை. ரகசியம். அதனால் அவன் 2வது மந்திரத்தை சொன்னான். புத்தன் ஒருவேளை நம் குருவாக இல்லை என்றால் நாம் என்ன செய்யலாம்? அவன் கொண்டு வந்து எங்கே சேர்த்தான்? ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து சேர்த்தான்ல, அந்த இன்ஸ்டிடியூஷனோட இருங்க. சங்கம் சரணம் கச்சாமி, அவ்வளவுதான். அந்த டீச்சர் எல்லாம் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் பி வித் தட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பி வித் தட் ப்ரொசீஜர்ஸ். ஒருவேளை சங்கம் இருக்குல்ல, அது கூட தன்னுடைய கடமைகளை செய்யாமல் தடுமாறினால் சங்கத்தை விட்டுடுங்க. பி வித் தட் சப்ஜெக்ட். தம்மம் சரணம் கச்சாமி. குரு, இன்ஸ்டிடியூஷன், கொள்கை, இவ்வளவுதாங்க. அதை நீங்க உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் கொள்கையோடு நீங்கள் நின்றால், மிக முக்கியமா சொல்றேன், நீங்க வந்த உடனே அவர் பேசின உடனே கை தட்டுறீங்க, உற்சாகமா இருக்கிறீங்களே, இது நமக்கு ஒரு நோய். யாரேனும் உற்சாகப்படுத்தினால்தான் நான் உற்சாகப்படுவேன் என்றால் அது ஒரு மனநோய். நான் உற்சாகப்படுறது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவா பேசினா ஒரு 10 நாள் இருக்கும், அவ்வளவுதான். மறுபடியும் யாராவது வரணும். செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குல்ல, சுயம்புவா எழுந்து நிக்கிறது இருக்குல்ல, தட் இஸ் மேண்டேட்டரி. நம்மை சாய்க்கிற ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டு போறேன். பெண்களுக்கு முக்கியமா, ஆண்களுக்கும். அவங்க நம்மளை விட ரொம்ப ஃப்ரஜைல் சைக்கலாஜிக்கலி. physically they are very strong, but psychologically it depends. ரொம்ப ரகசியம். நான் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. நான் சீரியல் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலா. என்ன காரணம் தெரியுமா? ஒரு சீரியலை பார்க்கறதுங்கிறது பக்கத்து வீட்டு ஜன்னலை ஆபாசமா எட்டி பார்க்குற மாதிரி. நான் வீட்டில் என்ன நடந்துச்சு அதை லைவா வேற பார்க்குறோம். மனநோயினுடைய உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதுல இருந்தெல்லாம் நம்மளை விலக்கிக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம். பிரைவசி அப்படிங்கிறது வந்து பிரிட்ஜ் ஆகிட்டே இருக்கு. நான் ஒரு படம் பார்த்தேன், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ். அதுல சௌரோன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு இருக்கும், அது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். எனக்கு அந்த படம் பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆனேன். கண்காணிக்கப்படுவது என்பது பெரிய ஒரு வலிங்க. அது அதை என்ஜாய் பண்ற ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை பொதுமக்களுடைய மனோநிலையாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உளவியல் மீது எனக்கு ஆழ்ந்த வெறுப்பும் கடுமையான விமர்சனமும் உண்டு.